கைஸ், இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் கேம்குள்ள சேஞ்ச் ஆக போற ஒரு 15 சேஞ்சஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பீக்ல இருக்கிற வெண்டிங் மிஷினை ரிமூவ் பண்ண போறாங்க. மேப்ல பீக் டு பீமா சக்தி போற வழியில புதுசா ஒரு இடத்த ஆட் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு சலூன் மாதிரி இருக்கு. மூணாவது பாத்தீங்கன்னா இன்விசிபிள் ஸ்கில்லோட இருக்கிற மவுஸ் கேரக்டரை கேமுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இந்த கேரக்டர் பயன்படுத்தும் போது எனிமி கண்ணுக்கு தெரியாம அப்படியே மறைஞ்சு போயிடுவோம். அடுத்து சோஷியல் ஐலாண்ட்ல ஃபிஷிங் அப்படின்னு புது ஃபியூச்சர் வந்திருக்கு. அதாவது மீன் பிடிக்கிறது. அதுக்கப்புறம் உங்க டீம்மேட்டை கால் பண்ணி உங்ககிட்ட டெலிஃபோன் பண்ணி வர வைக்க முடியும். அதாவது இந்த டிவைஸை பயன்படுத்தி உங்க டீம்மேட்டை கால் பண்ணணும். அவங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா மேப்ல எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் உடனே உங்ககிட்ட டெலிஃபோட் ஆயிரும். அப்டேட்டுக்கு அப்புறம் M5090 கண்ணுக்கு எக்ஸ்ட்ரா டேமேஜ் கிடையாது. கார் பைக்கெல்லாம் நைட்ரோ பூஸ்டர்னு ஒன்று வரப்போகுது. அதை கிளிக் பண்ணுங்க. வைக்கலோட ஸ்பீட் அதிகமாகுது. அதுக்கப்புறம் கோடா கேரக்டர் ஸ்கில் CS ரேங்க் ஸ்டார்ல வாங்க முடியும். மேப்புக்கு உள்ள இந்த ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு லெவல் 4 வெஸ்ட் லெவல் 4 ஹெல்மெட் கிடைக்கும். தாத்தியா கேரக்டர் நேரோ கேரக்டர் ஜெயின் கேரக்டருக்கு பவரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க.